உங்களை போல +2 முடிச்சுட்டு இப்ப ஃபர்ஸ்ட் இயர் வந்து சேர்ந்திருக்கீங்களே, அப்பெல்லாம் SSLC நான் சொல்றது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 300 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய ஏழை தந்தை இந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே சேர்ப்பதற்காக என்னை அழைத்து வந்தாரு. மார்க்க பார்த்தோன்னா அட்மிஷன் தர்றேன். ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்டாங்க. எங்க அப்பா 320 ரூபான்னு சொன்னாங்க. எங்க அப்பா வச்சிருந்ததே 300 ரூபாய். எந்த ஊர்றான்னு கேட்டார். ரெக்டர் ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்து இன்றும் இருக்கின்றார், 100 வயசு. அவர் சொன்னார், தஞ்சாவூர்ல இருந்து எப்ப இங்க வந்து படிப்ப, இது ரொம்ப கஷ்டமான காலேஜ், அப்துல் கலாம் எல்லாம் படிச்ச கல்லூரி, நீ ஹாஸ்டல்ல தங்குறதா இருந்தா உனக்கு சீட் தரேன். ஹாஸ்டலுக்கு எவ்வளவுன்னு எங்க அப்பா கேட்டாங்க. 30 ரூபா ஒரு மாசத்துக்கு. எல்லாம் உங்களை 150 பேர் அந்த கல்லூரி வந்து காசே இல்லாம படிக்க வைக்கிறத பார்த்து எனக்கு ஆச்சரியப்பட்டேன். அருமை மாணவ செல்வங்களே, அதை கொடுப்பதற்கு என் தந்தையால் முடியாது என்ற காரணத்தினால் இந்த காலேஜ் வேண்டாப்பா, மன்னர் சரபோஜி அரசர் கல்லூரின்னு தஞ்சாவூர்ல இருக்கு, அதுல போய் சேர்ந்தா 320 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் தரும், அதுல படிக்கலாம், தம்பி தங்கைகளையும் படிக்க வைக்கலாம், வாருங்கள் என்று அந்த மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரியை பார்த்து கொண்டு கண்ணிலே நீருடன் வெளியேறியவன். நடந்தது என்ன தெரியுமா? எங்க அம்மாட்ட போய் அழுதான, தம்பி வறுமை எல்லாம் வந்து ஒரு சிறுமை நினைக்காதரா, நம்மகிட்ட எல்லாம் திறமை இருக்கு, வாழ்க்கையில நீ முயற்சி பண்ணி கடுமையா உழைச்சானா முன்னுக்கு வந்துடலான்னு சொன்னாங்க. குறைவாக படித்த தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை அல்லவா. அப்படியே அதை உள்வாங்கிக் கொண்டேன். நடந்தது என்ன தெரியுமா? மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் எந்த கல்லூரியில் நான் படிக்க முடியவில்லையோ, மாணவர்களே மாணவிகளே, அதை போன்ற நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற இந்த திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்களும் நூற்றுக்கணக்கான மருத்துவர்களும் இருக்கின்ற இந்த மாவட்டத்திலே ஒரே ஒரு எஸ்பி, ஒரே ஒரு கலெக்டர். அதே கல்லூரிக்கு 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று லாலி ஹால் என்ற ஹாலிலே அதே பிரின்சிபல் அதே ரெக்டர் இருக்கும் போது சிறப்பு விருந்தினராக சென்று உரை நிகழ்த்தி இருக்கின்றேன். கல்வியை தவிர வேறு எது? யோசியுங்கள்.